தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/12/2025 ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலை 10:24 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, உலகத்திலே ஈடு இணையற்றது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக சில பேர் சொல்லுவாங்க, அவர் செய்கிற அந்த உதவிக்கு ஈடு இணையே கிடையாது அப்படிம்பாங்க. இணை இல்லாத அளவுக்கு, ஈடு இணை இல்லாத அளவுக்கு உள்ளவை என்னென்ன அப்படின்ற உலகத்தில் சில காரியங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, முதல் காரியம், தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை, தாய்க்கு நிகரான தெய்வம் கிடையாதான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லி ஔவையாருடைய வாக்கு. ஆகையினாலே, அதாவது கண்ணதாசன் கூட சொல்லுவார், தாயை பற்றி சொல்லையில், எவளை இழந்து விட்டால் நான் மீண்டும் பெற முடியாதோ, எவள் இல்லை என்றால் நான் இந்த உலகத்திற்கு வர முடியாதோ, அவளே எனக்கு தாய் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட தாய்மையை நம்ம போற்றணுமா? தாய்க்கு சமமான தெய்வம் கிடையாதுங்கிறேன். நம்மை பெற்றெடுத்தவள்ங்கிறதுனால அதை நம்ம தெய்வமாக போற்ற வேண்டும். கங்கைக்கு நிகரான தீர்த்தம் இல்லை. எத்தனையோ தீர்த்தம் இருக்குது. ஆனால் காசிக்கு போகிறாங்க, கங்கையில் குளிச்சுட்டு வந்தால் பாவமெல்லாம் போயிடுதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக நிகரில்லாத தீர்த்தம் எது அப்படின்னா கங்கை. கங்கைக்கு நிகரான தீர்த்தம் இல்லை. அது மாதிரி விரதம்னு இருக்காங்கல்ல, சில பேர் திங்கக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முருகனுக்குன்னு இருப்பாங்க, புதன்கிழமை விஷ்ணுவுக்கு இருப்பாங்க, வியாழக்கிழமை குருவுக்கு இருப்பாங்க, வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குன்னு இருப்பாங்க, சனிக்கிழமை சனி பகவானுக்குன்னு இருப்பாங்க. இப்படி 7 நாளும் விரதம் இருந்தால் எந்த பலனுமே கிடைக்காது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தெய்வம் குறிப்பிட்ட நாளில் இருக்கலாம். 15 நாளைக்கு ஒரு விரதம் இருக்கலாம், சஷ்டி விரதத்தில் இருக்கலாம், அல்லது ஏதாவது பிரதோஷ நாளில் விரதம் இருக்கலாம். அப்படி விரதங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த கிரகத்துக்கு விரதம் இருந்தால் நன்றாக இருக்கும், பாகிஸ்தானம் உள்ள கிரகம் எது, அதற்குரிய தெய்வம் எது, அந்த தெய்வத்திற்கு வந்த நாள் எது, அந்த நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா நம்முடைய கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேறும். அந்த அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏகாதசி சிவராத்திரி இதற்கு நிகரான விரதம் இல்லையா, இந்த 2க்கு நிகரான விரதமே கிடையாதுங்கிறாங்க. சிவராத்திரி அன்றைக்கு ஒரு நாள் நம்ம விரதம் இருந்தாலே அந்த வருடம் பூரா நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏகாதசி அன்னைக்கு இருந்தால் திருமாவளுடைய அருளுக்கு பாத்திரமாக முடியும். அதே மாதிரி காயத்ரிக்கு நிகரான மந்திரம் இல்லைங்கிறேன். காயத்ரி மந்திரம் இருக்கே, அந்த மந்திரத்தில் 2 வரி தான் இருக்கும். அப்போ சனிக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனிக்கு ஒரு 2 வரி இருக்கும். ஓம் காகத்துவ ஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தீயோ யோனக பிரசோதயாத் அப்படின்னு இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் காயத்ரி மந்திரம்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நிகரான மந்திரமே இல்லையா. அந்த 2 வரியை நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னீங்கனாலே பலன். இப்போ சூரிய தசை நடக்குதா, சூரிய காயத்ரி சொல்லலாம். சந்திரேசன் நடந்தால் சந்திர காயத்ரி சொல்லலாம். செவ்வாய் நடந்தால் செவ்வாய் காயத்ரி. குறைஞ்சது ஒரு 9 தடவையாவது சொல்லணும். இப்படி எதற்கு நிகரானது எது இல்லை, உலகத்திலே ஈடு இணையற்றது எதுன்னு சொல்லி இன்னும் சில தகவல்கள் இருக்குது. அவற்றையெல்லாம் இந்த தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். கட்டிய வீட்டை பழுது பார்த்து மகிழ்கின்ற நாள், அல்லது வீடு வாங்கும் யோகம், சொத்துக்கள் வாங்கும் யோகம் உள்ள நாள். காரணம், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கின்றார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது எல்லா பாக்கியங்களும் கிடைக்க வேண்டும். எனவே இன்றைக்கு நீங்கள் எதை நினைத்தாலும் நினைத்தது நிறைவேறும். முயற்சிகள் கைகூடும். முன்னேற்றத்தினுடைய முதல் படிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நண்பர்கள் கூட உங்களுக்கு நல்ல தகவலை கொடுப்பார்கள். 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் வருகின்ற நாள். இன்றைக்கு அதிகாலையிலேயே உங்களுக்கு வருகின்ற அலைபேசி வழி தகவல் நல்ல தகவலாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்ப்பதனாலே யோகம்தான். ஆடை ஆபரண சேர்க்கை, பொன் பொருள் வாங்கும் யோகம், வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதாக நினைத்திருந்த அந்த அமைப்பெல்லாம் இன்றைக்கு கைகூடப் போகின்றது. அது மட்டுமல்ல, நாளை சந்திப்பதாக சொன்னவர்கள் கூட இன்றே உங்களுக்கு சந்திக்கலாம், உதவிக்கரம் நீட்டலாம். இந்த நாள் மிக இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் தனாதிபதி இருக்கின்ற பொழுது கவலை இல்லை. பணக்கவலை என்பது எள்ளளவும் இருக்காது. நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும், நினைத்தது நிறைவேறும். உங்களுடைய தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி உண்டு. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். 2லே குருவும் இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்படும் இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அஷ்டமத்தில் சனி வலுவாக இருக்கிறது. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு வரலாம். எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் நீங்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள், எதற்கும் கவலைப்பட மாட்டீர்கள். ராசிநாதன் சந்திரன் என்பதனாலே மனக்கவலைகள் சில சமயம் இருந்தாலும் அதை மாற்றிக்கொள்ளவும் உங்களுக்கு வழி தெரியும். இன்றைக்கு ராசியிலேயே குரு இருந்தாலே உங்களுக்கு நன்மைதானே. ஆகையினாலே நீங்கள் எதையும் சிந்தித்து செயல்பட்டு காரியங்களில் வெற்றி காண கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர முடிவிலே வெற்றி கிடைக்கும். மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும் இந்த நாள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே சிவாலயம் சென்று வணங்குவது நல்லது. சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது, ஏழிலே ராகு கேதுக்களின் அதிக்க மேலோங்கி இருக்கின்ற பொழுது ஏற்றமும் இரக்கமும் கலந்த வாழ்க்கைகள் வரலாம். மோதல்கள் அகல வேண்டுமானால் முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். முக்கிய புள்ளிகளால் உங்களுக்கு இன்றைக்கு இடையூறுகள் வரலாம். விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. உத்தியோகத்தில் கூட நீங்கள் மேல் அதிகாரிகள் விடுமுறை நாளாக இருந்தாலும் வேலைப்பளுவை கொடுப்பார்கள். என்ன இருந்தாலும் இன்று பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் இருக்காது. மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நேர்மையை கடைபிடித்து நிம்மதி காணுகின்ற நாள். இன்று நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். லாபஸ்தானத்திலே குரு இருந்தால் லாபம் வர வேண்டும் அல்லவா? அப்படி வந்தால் வருகின்ற லாபத்தை கொண்டு வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். இதுவரை கொடுத்ததை வாங்க முடியவில்லையே, வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களெல்லாம் இன்று மகிழ்கின்ற விதத்திலே வாங்கல் கொடுக்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசல்பதர்களாக இருந்த உடன்பிறப்புகள் இப்பொழுது அந்யோன்யமாக மாறலாம். இந்த நாள் நல்ல நாள், வெற்றிகரமான நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு 10ல் குரு இருந்தாலே பதவி மாற்றம் என்பார்கள். இருந்தாலும் கூட இன்றைக்கும் உங்களுக்கு சில சிக்கல்களும் வரலாம், சிரமங்களும் வரலாம். கேதுவினுடைய பார்வை உங்கள் ராசியில் இருப்பதனாலே ஆன்மீகத்தின் மூலமே நீங்கள் லௌகிகத்தை சிறப்பாக அமைத்துக்கொள்ள இயலும். அதிகாலையில் வருகின்ற ஒரு சில தகவல்கள், அலைபேசி மூலம் வருகின்ற தகவல்கள் மனக்கவலை கொடுப்பதாக கூட இருக்கலாம். உடன் பழகியவர்களே உங்களுக்கு எதிரியாக மாறலாம். எனவே கொஞ்சம் கவனம் தேவை. கேது பார்வை இருப்பதனாலே இன்றைக்கும் நட்சத்திரம் திருவாதிரை என்பதனாலே அருகில் இருக்கும் நாகஸ்தலங்களுக்கு சென்று வழிபடலாம். அல்லது நவகிரகத்தில் உள்ள ராகுவையும் கேதுவையும் வழிபட்டால் உங்களுக்கு வருகின்ற இடையூறுகள் எல்லாம் அகலும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் 8ல் இருக்கின்ற பொழுது சந்திராஷ்டமம் என்று சொல்வார்கள். இந்த நாள் நீங்கள் எதையும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். வளைந்து கொடுத்தே வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுதும் கொஞ்சம் கவனம் தேவை. அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். குடும்பச் சுமையும் கூடலாம். இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். எதையும் நீங்கள் தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாமல் இருக்கும். ராசிநாதன் 2ல் இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட கடவுள் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவனையும் அம்பிகையையும் உள்ளன்போடு வழிபட்டால் நல்லது நடக்கும். தனுசு ராசினியர்களே, ராசியில் செவ்வாய், விரையாதிபதி செவ்வாய், பஞ்சமாதிபதி. எனவே பிள்ளைகள் வழியில் ஒரு விரயம் இருக்கிறது. அது நல்ல விரயமாக மாற்றுவது நல்லது. குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்யாண கனவை நனவாக்கலாம். எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சிக்காக செலவிடலாம். அல்லது கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு அதை செலவிடலாம். எப்படியோ பிள்ளைகள் வழியில் ஒரு செலவு காத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். ஒரு சிலருக்கு அயல்நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை சுய ஜாதகத்தின் பரிசீலனையின் மூலமே நீங்கள் அறிந்து கொள்ள இயலும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு. முன்னேற்ற பாதையில் இருந்த குறுக்கீடு சக்திகள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். குருவினுடைய பார்வை பதிகின்ற பொழுது ராசி புனிதமடைந்துவிடும். எனவே நல்லது நடக்கும். அதே நேரத்தில் பிரபலமானவர்கள் சந்திப்பும் உங்களுக்கு இன்று பெருமைகளை சேர்க்கலாம். நீங்கள் அரசியல் களத்தில் இருந்தால் ஒரு முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் உண்டு என்றாலும் கவலைப்பட வேண்டாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராசிநாதன் ராசியில் கொஞ்சம் வக்ர நிவர்த்தியாகி இப்பொழுது பலம் பெற்று விட்டார். எனவே இனிமேல் உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அகலும், மனக்கிளேசங்கள் மாறும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே இதுவரை விருப்பங்களை நிறைவேற்றிக் கொண்ட நீங்கள் இப்பொழுது உங்களுடைய சொல்லுக்கு
அடிபணிய, கட்டளைக்கு அடிபணிய மற்றவர்கள் காத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கும் இன்றைக்கு உயரப் போகின்றது. ஜென்மத்திலே ராகு. எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். 6லே குரு இருப்பதனாலே பகைக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை அமையும் என்றாலும் கூட வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு இன்றைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. மாலை நேரம் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக அமையும். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள், யோகமான நாள், கல்யாண முயற்சிகள் கைகூடுகின்ற நாள், கடமையில் இருக்கும் தொய்வு அகலும் நாள். காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டுமானால் குரு பார்க்க வேண்டும். அந்த குரு இப்பொழுது உங்களுக்கு பார்க்கின்றது. எனவே மதிநுட்பத்தால் மகத்தான காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசியல் கிடத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். மேலிடத்திலே நல்ல பெயரும் மக்கள் செல்வாக்கும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள், இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.